ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி தாங்க பார்க்க போதும். இது சீஸ் சேர்த்த மசாலா சப்பாத்திங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் மசாலாக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். ஒரு கேரட் துருவி வச்சது, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸ் துருவினது 1 கப், பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பார்த்து எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்குனது. இப்போ இதோட பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறங்க ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேரட், முட்டைக்கோஸ், உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்க. நீங்கள் எடுத்து புழிஞ்சு பார்த்தீங்கன்னாவே தண்ணி கொஞ்சம் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு போட்டு நம்ம பிசையலாங்க. இப்போ 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. மாவு சேர்த்த உடனே கஸ்தூரி மேத்தி இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம். காய்ந்த வெந்தயக்கீரை அது கொஞ்சமாக எடுத்து அதை க்ரஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்துங்க, கொஞ்சோண்டு மாவு கலந்துக்கலாங்க. கோதுமை மாவு கலந்து சப்பாத்திக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுங்க. இப்போ சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லைங்க, அதை கட் பண்ணி நான் அப்படியே வச்சிடுறேங்க. நீங்கள் வேறு டைப் சீஸ் இருந்தால் கூட துருவி கூட வச்சிடலாம். நான் இது மாதிரி இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி 3ஆக மடித்து கொஞ்சம் கோதுமை மாவு தேய்ச்சிக்கலாங்க. இப்போ கோதுமை மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க. பாருங்க, சீஸ் சேர்த்த மசாலா சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாங்க. இப்போ சப்பாத்தி நல்லா திருப்பி போட்டுங்க. மேலே பட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, வெண்ணெயை தடவி எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் வெண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ சீஸ் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சீஸ் சேர்த்த மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.